அருமையா செஞ்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புரிதல் நல்லா புரிஞ்சுட்டு சரியா தான் பண்ணியிருக்கேன். அந்த ஆம்பியர் மட்டும் ஒழுங்கா பண்ணுங்கண்ணே. சரிங்க. நானு வச்சிருக்கேன். அத எரிஞ்சுட்டே தான் இருக்கு. நான் அத சரியா மறுபடியும் அத வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிவுடுறேன். இன்னொரு அதிசயம் நடந்திருக்குது. இப்ப நான் அந்த 63 நாள் இந்த ரொம்ப செத்து போனது வந்து மறுபடியும் இன்னைக்கு நான் உயிர்ப்பிச்சிருக்கிறேன். ம். 60 நாள் ஒழுங்கா எரிஞ்சுட்டு இருந்தது. 2 நாளா எரியல. சரிங்களா? சரி, சரி, சரி. என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 நாளா ஓய்வு குடுத்துட்டு ம். இப்ப பார்க்குறேன். ஆ 2.4 வோல்ட் வந்துருச்சுய்யா. 2.3 அதான் 2300 மில்லி வோல்ட்டும். ஒரு 12 மில்லி ம். ஆம்பும் வந்திருக்கு. 12 மில்லி ஆம்ப். ஆமா 30 மில்லி ஆம்ப் வந்துட்டா பட்டைய கெளப்பும். ம். இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்ணு இது. சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நீ வந்து புதுசா செஞ்சிருக்கிற. இதுதான் மிகப்பெரிய இப்ப அடுத்து நான் புதுசா செய்ய போறேன். கோபி போனதுக்கப்புறம் நான் புதுசா 2 டீரோ செல் வாங்கி, இதே மாரி அது 1.5 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்ப் இருக்குது பாத்தியா, அத வச்சு இப்ப நீ அத தான் நீ பண்ணி அதாவது ரொம்ப நுட்பமா கவனி அதைய. இப்ப நான் வந்து அரைகுறையுமா செஞ்சுட்டு ம். இருக்கிறேன். நான் ம். முதல் ம். எடுத்தே வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, செத்து போனது தான் ட்ரை. எதுவுமே ஆகாதுங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி இத உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துட்டேன். ம். ம். எத்தன தடவ செத்து போனாலும் அது உயிர்ப்பித்துக் கொள்கிறது. எத்தன தடவ செத்து போனாலும் ம். இது டபுள் செத்து போன பீட்டா பேட்டரி. டிகே 2 டபுள் பீட்டா டிகே நடக்குது. அதாவது இதுல என்ன எதிர்காலத்துல எப்படி செய்யலான்னு கேட்டீங்கன்னா, நம்ம 20 கிலோ அளவுல செய்ய முடியும். அது நீ ம். ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல நம்ம 2 வருஷத்துல ப்ரூஃப் பண்ணிறலாம். இல்லையா? ம். நீ வந்து ம். ம். 15 நாள்ல நீ முடிவு எடுக்கலாம். ஏன்னா என்னுடையது வந்து 4 மாசம் ஆராய்ச்சி இருக்கு. என்றது வந்து 4 மாசம் ஆராய்ச்சி. அது உங்களுக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டு ஏற்கனவே நீ வந்து 31 நாள் ஆராய்ச்சி பண்ணியிருக்க. அது வந்து அது சிங்கிள் பீட்டா டிகே. அது வந்து கிராஃபைட் மட்டும் ம். அடிப்படையா கொண்டது. இப்ப நாம பண்றது பொட்டாசியம் கே 40ம் இப்போ ம். கார்பன் சி 14ம் நம்ம பண்றோம். அது போக காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14 வந்து உள்ள இன்டராக்ட் ஆகுது. இந்த 2மே வந்து நியூட்ரான் புரோட்டான் ஆகவும், புரோட்டான் நியூட்ரான் ஆகவும் இன்டர்சேஞ்ச் ஆகுறனால தான் தொடர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கு. சாகவே மாட்டேங்குது. ம். ட்ரை செல் அப்படிங்கிறது இதுல கிடையாதுங்க. ட்ரை செல்லுங்கிறது இதுல கிடையாது. அதான் ட்ரை செல்லுங்கிறதுங்கப்பா கெமிக்கல்ல வந்து இறந்து போச்சுன்னா அது அவ்வளவுதான். இது 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 வந்து ஊடகம் தான். நாம பயன்படுத்துற ஒரு ஊடகம், ஒரு மீடியா அவ்வளவுதான். ம். என்ன நான் புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த புதுசா இருக்கிறப்ப முழு பவரோட இருக்கிறப்ப நல்லா எரியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப நான் வந்து செத்து போனது, ட்ரை ஆனது, அந்த கெமிக்கல் வந்து இயங்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். இப்ப எப்படின்னா, நீ புதுசா பண்ணுகின்ற பொழுது அந்த பசை, கிசை எல்லாம் புதுசா இருக்கும். இப்படியா? ஆமாமாமா. அதுலருந்து ஆமா எதுவுமே நான் அத எரிச்சு கூட பார்க்கல. அப்படியே புதுசா எடுத்து பண்ணது. ஆ அதனால தினம் எனக்கு பண்ணி எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிடம் நீ போட்டே இரு. அத வந்து நீ கவனிச்சுட்டே வரும். 15 நாள்ல நீ முடிவுக்கு வரலாம். ம். அதுதான் நான் சொல்ல வர்றது. இது வந்து உலக புரட்சி கிடையாது. நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றேன். ம். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுரும். அதாவது அந்த பக்கம் கூட்டிட்டு போகணும். வியன் கூட ஆராய்ச்சி பண்றான். என் கூட இருந்துட்டு என்ன ஆய்வு பண்றான். ஆ சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப 3 இப்ப நம்ம இந்த புதுசா வந்து இப்ப ஏற்கனவே 3 அணு கோட்பாடு இருக்குது. ஒண்ணு அணு பிளவு அது கண்டுபிடிச்சுட்டானுங்க. அணு சேர்க்கை அது ம். தோல்வி தான் அடையும். அது ஜெயிக்கவே முடியாது. ம். 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 இது அணு சிதைவு இது வந்து ஆட்டோ பீட்டா டிகேன்னு சொல்லலாம். அது தானாகவே அணு சிதைகிற காலத்துல அது அது மட்டும் இல்ல. 5730 ஆண்டுகள் இது சிதையும். ஆனா இந்த பாடி தாங்குமான்னு பார்க்கணும். நம்ம வச்சிருக்கிற இந்த ஊடகம் இருக்குல்ல, அது தாங்குமான்னு நிச்சயமா தாங்கும். ஆனா இது வந்து ம். இந்த சைனாக்காரன் தயாரிப்பு இந்த மெட்டல் வந்து ஸ்ட்ராங் மெட்டல். புல்லட் மாரி இருக்கு. ஒண்ணு நீ கட்டைக்குள்ள வச்சு நசுக்குனா கூட நசுக்க முடியாது. அது நீங்க அ யூனியம் கார்பைடு அது வந்து அது மென்மையானது. யூனியம் கார்பைடு வந்து ரொம்ப மென்மையானது. அது ஜிங்க் தகடு நெகட்டிவ். ம். அத அமுத்துனா கையிலேயே பிச்சு எடுத்துறலாம். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இத கம்ப்ளீட்டா ஆமா என்னமே வெயிட்டே வந்து எடையே அதிகமான எடை தான் இருக்கு. சும்மா பார்த்தாவே தெரியுது. கையில எடுத்து பார்த்தாவே எடை அதிகமா இருக்கு. ஆ இது நமக்கு பயங்கரமான பயம். உனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காரு. உனக்கு தான் எல்லாமே நீ திருப்பி வந்து இங்க இருந்து ம். சாப்பாடு வந்து உனக்கு ம். சரி. சாப்பிடுறதுக்கு உனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயய்யோ! சரி, சரி. சரி தங்கம். அவன் என்ன ம். பண்றான், நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, அவனும் வந்து, "என்ன தாத்தா, நானும் ஆராய்ச்சி பண்றேன்." அவன் ஆராய்ச்சி பண்றான். அப்புறம் "அது வெயில்ல வைக்கலாமா தாத்தா? உயிர் வந்துருமா தாத்தா?" ம். என்னெல்லாம் கேட்கிறான் தெரியுமா அவன்? நம்ம கவனிக்கிறான் அவன். ம். நல்ல விஞ்ஞானி ம். ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்கல என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? வெயில்ல வச்சா நான் உடனே நான் வச்சுட்டு இருக்கும்பொழுது, "என்ன என்ன இயல் வந்து என்ன இயல்?
கொஞ்சம் ஆற்றல் குறைஞ்சு போச்சு அப்படின்னா, "இல்ல தாத்தா வெயில்ல வச்சா உசுரு வந்துருங்கிறான்." சொன்னீங்களா இல்லையா? ம். 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 அதனால அ சித்தி தினம் கவனி சித்தி அப்படின்னு சொல்லு. கண்ணு கண்ணு நீ 2 நாளைக்கு ஒருக்க கட்டாயம் பேசு கண்ணு. இது ரொம்ப முக்கியமானது கண்ணு. சரிங்கய்யா. நான் சொல்லு தங்கம். அ, அ, ம். 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 2.2 வோல்ட் இருக்கான்னு பார்க்கணும். ம். ம். சரி தங்கம். ம். நிழல்லயும் கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணு. ம். அப்புறம் வெயில்லயும் நீ அங்க வந்து கண்ணு இங்கிலாந்துல வந்து வெயிலே வராது கண்ணு. சரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் கண்ணு. இப்ப எங்க எங்க நாட்டுல வெயில் இருக்குது. உங்க நாட்டுல வெயிலே கிடையாது இல்லையா? இப்ப வெயிலுங்கய்யா. இப்ப சம்மர். இப்ப என்ன டிகிரி அடிக்குது? எப்படி இருந்தா 12, 13 என்ன பெரிய எங்களுக்கு 33 இல்ல, இல்ல, அடிக்குது. இல்ல, இல்ல. நீங்க 32 டிகிரி வரைக்கும் அடிக்கும். அடங்கொக்கமாக்கா 32 நம்ம ம். தமிழ்நாட்டினுடைய வெப்பமாச்சே. அ, ஆமாமா. நீங்க வந்து இப்ப 25ஆம் தேதி இப்ப நாளான்னைக்கு வந்து 32 டிகிரி. இன்னைக்கு வந்து 29. 33 லண்டன்லாம் போச்சுன்னா இன்னும் அதிகமா இருக்கும். சொல்லு அடங்கொக்கமாக்கா. தங்கம். ம், சொல்லுமா. ம், ஆ. ம். ஆமா. ம். 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 ஆ. வீடு கட்டியிருக்குது. ஆ. அங்க ஒரு குழாய் வச்சிருக்கிறாங்க பிளாஸ்டிக் குழாயி. அந்த குழாய் அந்த குருவி ம். கூட்டுற மாரி ஒரு பிளாஸ்டிக் குழாய் இருக்குல்ல, பிவிசி குழாய் அது வச்சிருக்கிறாங்க. அது வந்து ம். அதுவா மாத்திக்கிச்சு அதைய. இவங்க பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. ம். ம். குழாய் வந்து கரெக்ட்டா குருவி போயிட்டு வர அளவுக்கு அந்த பெரிய குழாய் 2 இன்ச் குழாய் இருக்க மாட்டேங்குது வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு தான் இருக்கோம். அது ம். 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 சரி அது இருக்கட்டும். அது நல்ல ஆனா ஆனா நல்ல அமைதியா இருக்குது இங்க. உண்மையாலுமே. ஆனா இப்ப ம். அதெல்லாம் இருக்கட்டுங்க அண்ணே. நம்ம ரூ. 10 செலவுல ஆராய்ச்சி பண்றோம் பாருங்க. இதுதான் பயங்கரம் இது. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் கூட 1000 கண்டுபிடிச்சாரு. ஆனால் மின்சாரத்த கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். என்னது? மின்சாரம் கண்டுபிடி தான் பெரிய விஷயம். அது பாரு நமக்கு பீட்டா சிதைவு வந்து மாட்டிடுச்சு. பீட்டா சிதைவு வந்து கரெக்ட்டா மாட்டிடுது. இனியன்ட்ட மாட்டிடுது. எவங்க நம்மகிட்ட வந்து ம். உணவில்லாமல் வாழும் கலை ஆராய்ச்சியாட்ட மாட்டுன காட்டியும் நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி, இது என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப கடைசியில இந்த டபுள் பீட்டா டீகேங்கும் பொழுது, இது அதனால நான் என்ன பண்ணேன், இப்ப 63 ஆளே போச்சு. இந்த எந்த வகையான சேதாரம் வரக்கூடாது. இப்ப அதுல வந்து சிங்கிள் பீட்டா ம். டீகே வந்து அது வந்து அரிச்சு எடுத்துருச்சு. ஆனா அதுவே 31 நாள் எரிச்சுட்டு தான் செத்துச்சு. இல்லையா? ஆமாமா. ம். அத அந்த கான்டாக்ட் இல்லாம போச்சு. ஏதோ ஒரு மெட்டல் கான்டாக்ட் வேணும். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பு. இது பார்த்தீங்கன்னா, இந்த டியூராசெல்ல இரும்பு இருக்கறனால, இது சாகவும் போறதில்ல. ம். உள்ள மீறி போனா ஒரு 10, 15 இந்த புறத்தினுடைய அந்த வெளிய இருக்கிற இரும்பு தான் ஒரு 10, 12 கிராம் வருமே தவிர, உள்ள இருக்கிற பசை கிசைலாம் எத்தன ஒரு 6, 7 கிராம் கூட வராது. சரியா? ம். மெட்டல் தான் உங்களுக்கு 10, 12 கிராம் வரும். மொத்தமா ஒரு 18 கிராம் தான் அளந்து பார்த்தோம். மொத்தமா 18, 18 கிராம் தான் வருது. ம். அதிலேயே நமக்கு 1 ஆம்பியர் நீங்க அதுதான் 2 டபுள் எல்இடி வைக்க சொன்னேன். அதாவது புதுசுக்கு டபுள் ஏய்யா 18 எல்இடி எரியும்போது 2 எல்இடி எரியாதா? எரியும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இத நியூட்ரலா தான் கண்டுபிடிக்கணும். அது நியூட்ரல் இப்ப நீ புதுசா செய்யறனால, நீங்க இந்த எத்தன நாளா பண்ணிட்டு இருக்க? 4 ம். நாளா பண்ணிட்டு இருக்கிறியா? ஆ இன்னைக்கு இன்னைக்கு 2வது இன்னைக்கு 3வது நாளுங்க. நான் அனுப்புனேன். அன்னைக்கு இரவு தான் நான் வந்து அந்த எல்இடி வாங்கிட்டு வந்து நான் வந்து கனெக்ஷன் குடுத்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கனெக்ஷன் குடுக்காம வச்சிருந்தேன். அதுல குறைவெல்லாம் இல்ல அதுல. ஆ. அது வந்து நான் கரிக்குச்சி வச்சு நான் அத எப்பவோ ஒட்டி வச்சுட்டேங்க. சரி அந்த கரிக்குச்சி வச்சனால ஏதாவது குறையுமான்னு பார்த்தேன். அதெல்லாம் எதுவுமே ஆகல. அது வந்த புதுசுல எப்படி இருக்கோ அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா என்றது குறைஞ்சிருக்குது. ஏதோ ஏன்னா எப்படி குறைஞ்சது எனக்கு கண்டுபிடிக்க முடியல. என்றது வந்து இந்த 18 ஒரு 12 இணைப்பு குடுத்தேன் இல்லையா? அ ஆமா. அதுல கொஞ்சம் ஆமாமா. அதனால தான் சந்தேகம். சரி உன்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய ஆராய்ச்சி எப்படியோ இருக்கட்டும். எனது வேதியியல் கூட ஏதோ ஆயிருக்கலாம். எது என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. நான் அந்த 12ல நான் அந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். என்ன என்ன எப்படி இது குறைஞ்சதுன்னு பார்த்தா, ஏதோ அந்த கரிக்குச்சி வச்சுட்டே குறையுது. சரி பார்ப்போம் உன்னோட ஆராய்ச்சி எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ம். அதனால தொடர்ந்து கவனி. 2 நாளுக்கு ஒருக்க நீ என்ன ஒரு கரெக்ட்டா ஒரு இப்ப தொழில்நுட்பத்த பத்தி பேசி போடு. நான் வந்து YouTubeல போடுறேன். தொழில்நுட்பத்த பத்தி இந்த டபுள் பீட்டா டீக்கு ஏற்கனவே நாங்க அதாவது ஒற்றை ஐசோடோப் மெத்தட் பண்ணி பார்த்தோம். அது வந்து தாக்கு பிடிக்க முடியல. இப்ப இரட்டை ஐசோடோப்புங்கிறது நாங்க இதுல இருக்கு. ஏற்கனவே பீட்டா டீகேன்னு உலகத்துல இருந்தாலும் கூட, அதுக்கான ஊடகம் எங்கே? இதுதான் குவாண்டம் சயன்ஸ். குவாண்டம் ம். சயன்ஸ் வந்து அது வந்து அது அந்த உடல் அமைப்போடு பொருத்தி பார்க்கும்பொழுது அது வேலை செய்யுது. அதுக்கு பிசிக்கல் பாடி வேணும் இல்லையா? ஆமா. அணுவ சிதைக்கிறதுக்கும் பிசிக்கல் பாடி வேணும் இல்லையா?
ஆமாங்க. அணுவை சேர்க்கிறதுக்கும் என்னமோ டோகோமோ என்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு காந்த ஏதோ ஒரு ஊடகம் வேணும். நமக்கு வந்து இந்த கம்பெனிக்காரன் தயாரிச்சத நம்ம ஊடகமா மாட்டிடுது. அதான் பெரிய விஷயம். இல்லாட்டி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ம். எதிர்காலத்துல வெறும் கிராஃபைட் பொடியும், பொட்டாசியம் பொடியும் 2யும் வச்சே வந்து நம்ம ஒரு அது எப்படின்னா ஒரு கற்பனையா சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு கற்பனையா சொல்றேன். நீ எதிர்காலத்துல ப்ராஜெக்ட்டா செய்கின்ற பொழுது ஒரு பெரிய புரட்சி நடக்கும். ஒரு நிறுவனத்துல நம்ம ஒரு ஆராய்ச்சி மையத்துல பண்ணி பார்க்கலாம். கிராஃபைட் பொடியும், அதாவது என்ன பொடி? கிராஃபைட் பொடியும், அப்புறம் வந்து பொட்டாசியம் பொடியும் உள்ள போட்டு கலக்கி, ஒரு டப்பால போட்டு அடைச்சு பாசிட்டிவ், நெகட்டிவ் அது பாசிட்டிவ், நெகட்டிவ்னு அதுவா முடிவு பண்ணிக்கும்னு நெனைக்கிறேன். நாம நெனைக்கிறதுல வேற. அ அதே முடிவு பண்ணிக்கும்னு நெனைக்கிறேன். 2 மணிக்கு 2 கொறிக்கச்சு வச்சு செக் பண்ணி பார்த்தா வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அவ்வளவுதான். என்னது? அவ்வளோதான். அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. நேரா சைனாக்காரன்ட்ட போய் பிச்சை எடுக்க தேவையில்ல. சைனாக்காரனுடைய தயாரிப்பு நோக்கமே வேற. அது வந்து ம். 6 மாசத்துல தூக்கி எறியறது தானே. ரீசார்ஜபிள் தானே. ஆமாமா. ஆ. ம். ஆனா நம்பவே முடியல. 63 நாள் ஆயி 2 நாளா ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா குறைஞ்சு போச்சு அப்படின்னு. இப்ப பார்த்தா 2.3 வோல்ட் வந்துருச்சு. மில்லி ஆம்ப் வந்து 12 மில்லி ஆம்ப் ஏறிடுது. 30 மில்லி ஆம்ப் குறையாம ம். இருக்கணும். 2.2 வோல்ட். நான் அது வந்து பச்சை லைட்டு சும்மா வாங்குன்னு வாங்கிட்டு இருந்தது. அது பெரிய விஷயம் தான். அதாவது ம். லைட் வந்து 2 எல்இடி கனெக்ஷன் குடுத்துரு உடனே. சரியா? இதாங்கன்னு வேற ஒண்ணும் இல்ல. இதுலயே இன்னொன்னையும் கனெக்ஷன் குடுக்க சொல்றீங்களா? ஆமா. நான் தான் சொன்னேன் 2 எல்இடி வையி. 2 எல்இடி வச்சீங்கன்னா தான் 1 ஆம்பியர் கணக்காகும். இது ஒண்ணு வந்து 1/2 ஆம்பியர் தான் செலவாகும். இப்ப நீ 1 எல்இடி தானே வச்சிருக்க. ஆமாமா. இன்னும் 2 எல்இடி குடுத்துரு. அதுலயும் இன்னொரு கனெக்ஷன் குடு. ம். குடுத்து ம். எல்லாம் ஒயிட் வச்சிரு. இப்ப எத்தன செட் செஞ்சிருக்க? 2ஆ 3ஆ? என்கிட்ட 2 இருக்குதுங்க. 2 இருக்கு. இன்னொன்னு வாங்கி வச்சுக்க 3. ஆ, சரிங்க. அது கவனி. இப்ப நீ புதுசா செய்யறப்போ நான் வந்து அரைகுறைமா செஞ்சிருக்கிறேன். 100 விழுக்காடு செத்து போனது செஞ்சிருக்கிறேன். 80 விழுக்காடு செத்து போனது செஞ்சாச்சு. அப்புறம் வந்து எவரடி பேட்டரியும் சுத்தமா செத்து போனது செஞ்சு இப்ப எல்லாமே சக்சஸ் தான். எதுவும் தோல்வி கிடையாது. நமக்கு பாடம் குடுத்துக்கிட்டே இருக்கு. இயற்கை வந்து பயங்கர பாடம் குடுக்குது. இந்த இந்த பீட்டா டிகே அப்படிங்கிறது நானே இது படிச்சதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுதும் ம். இப்படி இருக்குதுன்னு இருக்குது. ஆனா அதுக்கான கனெக்ஷன் எங்கே? இப்போ அணுவை சேர்க்க முடியுங்கிறது இதுவரைக்கும் யாரும் நம்ம படிச்சதே கிடையாது. ஏதோ இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்கான பாடத்திட்டமே எங்கே? இல்லையே. ம். பீட்டா டிகேக்கு பாடத்திட்டம் எங்க இருக்கு? அங்க பாடத்திட்டம் இருக்கா? எது இல்ல. நான் கேள்விப்பட்டேங்க. பீட்டா டிகே பத்தி கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா இந்த மாதிரி எதுவும் நான் கேள்விப்பட்டதில்ல. வராது கண்ணு. ஏங்க அணுவை அணுவை பிளந்ததுக்கு அப்புறம் தான் பாடத்திட்டத்திலே வந்துச்சு. அணுவை பிளந்து அது ஆற்றல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடத்திட்டத்துக்கு வந்துச்சு. இப்ப அணு சேர்க்கை பத்தி பாடத்திட்டத்துல இல்ல. ஆராய்ச்சியோட தான் நிக்கிறதே தவிர வெற்றியும் கிடையாது அது. வெற்றியே கிடையாது. இப்ப நம்ம வெற்றியே அடைஞ்சிட்டு இருக்கு. ம். வெற்றி இத பத்தி நீ வெற்றி அடைஞ்சாச்சு. வெற்றி அடைஞ்சாச்சு. ஏற்கனவே 31 நாள் பண்ணி பார்த்திருக்கீங்க. எதுல? அந்த எவரடி பேட்டரியில ஜிங்க் அது ஜிங்க் கிராஃபைட் அதான். ஜிங்க் கிராஃபைட் தான் அது. அது பாசிட்டிவ் வந்து கிராஃபைட்டா இருக்கும். நெகட்டிவ் வந்து ஜிங்கா இருக்கும். அது தன்னுடைய எரிச்சி குடுத்துடுது. நம்மளுடைய கருத்துக்கு வலு சேர்த்துட்டு தான் சிறந்து போச்சே தவிர, நம்ம ஆராய்ச்சி வெற்றி அதுதான் முதல் வெற்றி நமக்கு. ம். அந்த ஜிங்க் பேட்டரியும், அந்த கிராஃபைட் பேட்டரி, எவரடி பேட்டரி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வெற்றி குடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் வெற்றி. திருச்சியில தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. திருச்சியில பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே என்னடா வித்தியாசமா இருக்குது. 1.25 வோல்ட் வருது. இது சம்மந்தமே இல்லையே! அப்புறம் தான் ம். அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து கண்ணம்மா களிமண்ணு ஒண்ணு வச்ச ஒரு 10, 15 வீட்ல நான் வாங்கி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த அப்படியே ம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கிராஃபைட் பொடி ஏற்கனவே என்கிட்ட கிராஃபைட் பொடி எப்பவும் வச்சிருக்கேன். கிராஃபைட் பொடி எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு 4, 5 கம்பி சுத்தி வச்சேன். 4, 5 கம்பி அதிலேயே அந்த இதுலயே கொஞ்சம் ஒரு வெயில்ல காய வச்சேன். ஒரு நாள் லேசா உலர்ந்துச்சு. சுத்தி அலுமினிய கம்பி, செம்பு கம்பி, ஈய கம்பி எல்லா கம்பியும் வச்சுக்கிட்டு, அலுமினிய கம்பி ஒரு 4, 5 கம்பி வச்சுட்டு, அலுமினிய கம்பி, செம்பு கம்பி, அப்புறம் வந்து அப்புறம் ஈய கம்பி, அப்புறம் இது ஜிஐ கம்பி, கால்வனைசிங் அயன் கம்பி வச்சுக்கிட்டு, அப்புறம் கிராஃபைட்டும் வச்சுக்கிட்டு, அலுமினியம் இப்படி தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே வர்றேன். எல்லாம் 0.6 வோல்ட், 0.7 வோல்ட் காமிச்சிட்டே இருக்கு. கரெக்ட்டா கிராஃபைட், அலுமினியம் ம். சேர்த்து திடீர்னு 1.25 வோல்ட் காட்டுது. ம்.
சாலிடுல இப்படி வருது. சாலிடு இல்லையா? சாலிடுல எப்படி வரலாம்? ஆமா. சாலிடா இருக்கு. நான் வந்து கூல் கெட்டியாவே சாலிடா வச்சிருக்கேன். அதுல எப்படி இப்படி வரும்? அப்புறம் ஈரம் குடுத்தா ம். ஈரத்துக்கு இன்னும் சம்மந்தம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான், இதுல ஏதோ வேலை நடக்குதுடா. அப்புறம் தான் என்ன நடக்குது இதுல? அப்புறம் கிராஃபைட் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கிராஃபைட்டுக்கும் இந்த ஜிங்க்குக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பழைய பேட்டரி எடுத்து செத்து போன கூட குப்பைக்கு போனோம். அடுத்த வினாடி குப்பைக்கு போயாச்சு, கிளறியாச்சு. குப்பையில இருந்து ஒரு 4, 5 பேட்டரி ம். அப்படியே டச் பண்ணி ம். அடிச்சா உடனே 1. வோல்ட் பார்த்தா 1.5 வோல்ட் இருந்தது. ஆம்பியர் பார்த்தா 150 மில்லி ஆம்பியர். இத வச்சு என்னடா பண்றது? ஒண்ணும் நடக்காதாட்டு தெரியுது. 2 கனெக்ஷன் பண்ணி வச்சு பார்த்தா லைட் பட்டைய கலப்புது. என்னது? எப்படி இது? செத்து போனது எப்படி இது? அப்படி பார்த்தா, என்னடா என்னமோ நடக்குதுடா இது. அப்படின்னு ஒரு 2, 3 நாள் கழிச்சு நான் சொல்லும்பொழுது நீ என்ன நெனச்சிருப்ப? என்னடா உனக்கே இது ஆச்சரியமா இருந்திருக்குமே! நீ இங்கிலாந்துல தானே செஞ்சு பார்க்குற. நான் கோபில ம். இதுதான்யா சுயமா சிந்திக்கிறவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். என்னது? சுயமா செஞ்சவங்க. சரி. சரி. அப்புறம் இன்றைய நிலவரத்த பார்த்துட்டு பேசுறதெல்லாம் வச்சுக்கோ. அந்த ஆம்பியர் பார்க்க மட்டும் கவனமா பாரு. சரியா? நானு இப்ப சாயங்காலமா பார்த்து அனுப்புறேங்கய்யா உங்களுக்கு. இந்த ஆம்பியர் எப்படி அந்த கருப்ப எப்பவும் மாத்தாத. கருப்பு ம். 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 கருப்பு இடம் மாத்துறதுனால எதுவும் வராது. கருப்ப எப்பவும் மாத்தக்கூடாது. அந்த கருப்புங்கிறது அதுக்கு தான் காமன் பேர். அது மாத்தவே கூடாது. நீங்க நீங்க முதல்ல இல்ல அதெல்லாம் மாத்தல. எனக்கு வந்து அது காட்டலைங்க. எனக்கு 1னே தான் காட்டுது. அதுல அ அந்த எந்த கருப்பு விதமான மட்டும் காட்டாது மாற்றமும் கண்ணு. இல்ல. கருப்ப மாத்தணும்னு அவசியமே இல்ல. கருப்ப மாத்துறனால இல்ல கருப்பு மாத்தாமயும் நான் வந்து அனுப்பியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2யுமே வச்சு தான் நான் ஆமா 2மே அனுப்புனேன். அனுப்பிச்சேன். அந்த 2 அனுப்பிச்சேன். எனக்கு ரெண்டுலயுமே புரியல. ஆனா ஏற்கனவே உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல. கருப்புக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுச்சான்னு கேட்கிறேன். நீ என்ன சொல்ல வர சொல்லு? அது அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 6000 மில்லி ஆம்பியர் அந்த மாரி எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்ல வரேன். எனக்கு வந்து இந்த 1னே காட்டுது. எதுல வச்சாலுமே, ஆ. காமன்ல வச்சாலும் அது வந்து எதுல வச்சாலும் எனக்கு 1ன்னு தான் காட்டுது. அதுக்கான ஒரு ரீடிங் எனக்கு காட்ட மாட்டேங்குது. அதுல வந்து ஒருவேள அது அதிகமா இருக்குதா? அது காட்ட முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கா? இல்ல அது டிடெக்ட் பண்ண தெரியலையான்னு எனக்கு புரியலன்றதுக்காக நான் அனுப்பிட்டேங்க. ஓஹோ! சரி அப்ப சரி. எனக்கு இப்ப நீ சொன்னங்கிறது புரியுது. தொடர்ந்து பேசு. இனி நாம 2 பேரும் தான் செய்ய போறோம். இனி யாரும் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. என்னடா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கறனால எல்லாம் ஓடிட்டாங்க. நம்ம தான் ம். நம்ம தான் கண்டுபிடிப்பாளர். நம்ம கூட யாரும் போட்டிக்கு வர முடியாது. ஆராய்ச்சியாளரோட யாரும் ஒத்துழைக்க முடியாது. ம். இல்லைங்கடியே. தொடர்புலயே இல்லையே. நெறைய பேர் மருத்துவமும் இல்லை. அறிவியல்ல வந்து ஸ்வீடன்காரர் என்ன ஆனாருன்னு தெரியல. குமார் என்ன ஆனாருன்னு கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் ஆச்சு. கூப்பிட்டா எடுக்கிறது இல்ல. அப்புறம் ஒரு ஆசிரியர் வந்துட்டு இருந்தாரு. அவரும் திடீர்னு ஓடி போயிட்டாரு. என்னய்யா ஆச்சு? இன்னும் பயமா எல்லாத்துக்குமே. என்ன அறிவியல்ல கண்டுபிடிச்சா பயமா அறிவியல். இவங்கள வச்சுட்டு எங்க பண்றது? சரி கண்ணு. இன்னைக்கு பண்ணிட்டு அத போடு. என்ன கொஞ்சம் விவரமா பேசி போடு. 1 நிமிஷம் நின்னு நிதானமா பேசி போடு. சரியா? ம். வேற என்ன உங்களுக்கு புரிதல் தேவை? 2 எல்இடி வச்சுக்கோ. எல்இடி வச்சுக்கோ. அது ஒண்ணும் தப்பில்ல. ஆனா 2 ம். எல்இடி வச்சா தான் அதாவது ஒரு செல்லுக்கு 1/2 ம். ஆம்பியர், இன்னொரு செல்லுக்கு 1/2 ஆம்பியர் 2ம் சேர்ந்து 980 மில்லி ஆம்ப் நமக்கு வெளியிருந்து உறிஞ்சி குடுக்குதுங்கிறது தான் விஷயமே. ம். டிஸ்சார்ஜ் ஆகவே இல்ல. அந்த 3.2 டிஸ்சார்ஜ் ஆகவே இல்ல. சரியா? ம். இப்ப இந்த டெம்பரேச்சர் எனக்கு சொல்லிடுறேன். இப்ப எங்க ஊர் டெம்பரேச்சர் வந்து லண்டன்ல இருக்கிறேன். இப்ப எங்க ஊர் டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி இருக்கு, 30 டிகிரி இருக்கு, 19 டிகிரி இருக்கு. அந்த ம். டெம்பரேச்சர் பார்த்துட்டு அதையும் பதிவு செய். இந்த டெம்பரேச்சர்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். ஆ. நான் புது பேட்டரி என்கிட்ட இல்ல. இப்ப நான் வந்து தாளவாடில இருக்கிறனால அது கோபிக்கு போய் புதுசு வாங்கி, நீ பண்ற மாரியே தீவிரமா பண்ண போறோம். பண்ணி இந்த 63 நாள் இது இந்த உயிர் என்ன என்ன அப்ப தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த பேட்டரி கூட சாகலாம். இந்த கலன் சாகலாமே தவிர, அந்த சிதைவு சாகாதுங்கிறது இங்க விஷயமே. என்னது? சிதைவு தாங்கன்ற விஷயமே. அந்த சிதைவு அதாவது பீட்டா டிகேங்கிறது அது உண்மைதான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஊடகம் வந்து நமக்கு இந்த ஆ இவனோட எவரிடி கம்பெனிக்காரன் எவரிடி யூனியன் கார்பைடு பேட்டரி நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. சைனா தயாரிப்பான அந்த டியூரோசெல் கம்பெனி சாதகமா அமைஞ்சிருச்சு. இப்ப நம்ம நாட்டிலேயே வந்து ம். டியூரோசெல் மாரி தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய கம்பெனி இப்போ பசை மின்கலம் தயாரிக்குது. புரியுதா? அது நமக்கு போக ம். தேவையில்ல. நீ என்ன பண்ணணும்னா, இது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிரு. முதல்ல அப்படி கல்லூரியில போய் பேசுறப்போ 2, 3 கிஃப்ட்டா செய். அது ஒரு 4, 5 செஞ்சு வச்சுக்கோ. புரியுதா? செஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் குடுத்துரு.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ உனக்கு புரிதல் வந்துரும்னு நெனைக்கிறேன். இது இது வந்து இனி வெளிப்படுத்தலைன்னு வச்சுங்க வம்பா போயிரும். வெளிப்படுத்தலைன்னா ரொம்ப போயிரும். 2வது உங்க கல்லூரில நீ யாருன்னு தெரியும் உனக்குன்னு. ம். இப்ப நீ ஒரு ஆராய்ச்சியாளர்ங்கிறது இப்ப எனக்கு தெரியும், நீ உனக்கு தெரியும். மற்ற யாருக்காவது தெரியுமா? நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆ உன்னுடைய தோழியர்களுக்கு, உன் நண்பர்களுக்கு, மாணவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாரி ஒண்ணு இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. தெரியாது. சரி எங்க அப்பா அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்காவது பகிர்ந்திருக்கிறியா? அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். என்னோட ரித்திகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட சொல்லியிருக்கேன். இனி வந்து ஆசிரியர்ட்ட பேசுங்கண்ணே. நீ ஆசிரியர்ட்ட பேசு. டிபார்ட்மெண்ட்ல பேசுனா மட்டும் தான் இது நாம இப்ப என்னுடைய ஆய்வு வீணா போயிருமே. எத்தன ஆண்டு நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இருக்கு. அது நெறைய அதனால தான் அத நாங்க போயிருக்கோம். இயற்கை எப்போ குடுக்குமோ அது குடுக்கும். நம்ம தொடர்ந்து நாம முயற்சி பண்ணுவோம். அவ்வளவுதான். இத நாம வந்து இயற்கைய புரிஞ்சுக்கிட்டு சரியான திசையில போறோம். அது எப்ப விடியுமோ விடியட்டு அதே நேரத்துல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி நன்மை வருத்த குளித்தரும். ஆ அப்ப அது நீ எப்போ உனக்கு தைரியம் வருதோ அப்ப பேசு. தைரியம் என்ன இருக்கு? அறிவியல் பேசியிருக்கேனே அப்பதான் பதில் குடுப்பாங்கய்யா. அப்பதான் ம். டபுள் பீட்டா டிகே, சிங்கிள் பீட்டா டிகேன்னு பேச ஆரம்பி. இந்த மாரி டபுள் பீட்டா அப்படி பேசினீங்கன்னா தான் என்ன சொல்றாங்கன்னு திருப்பி கேட்பாங்க. அது நீ வந்து டிபார்ட்மெண்ட்ல பேசு. இந்த டிபார்ட்மெண்ட் பேசு. அல்லது நீங்க பிசிக்ஸ்க்கே நேரடியா போயிரு. ம். எப்ப நீ ஒரு 15 நாள்ல நீ போயிரு. சரியா? ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் செய்து குடுத்து போட்டு வந்துரு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2 குடுத்து போட்டு வந்துரு. என்னது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2த்தையும் குடுத்துட்டு வந்துரணும். அவ்வளவுதான். நீ குடுத்து போட்டு வா. நீ அவனே கூப்பிடு. அதான் ஏற்கனவே அவனே கூப்பிடுவான்னு சொன்னது. என்ன சொல்றீங்க? எங்கனால நம்ப முடியலன்னு அவன் சொல்லணும். உங்க உங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு சொல்லணும். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு அப்புறம் எலக்ட்ரானிக் இருந்து அங்கேயும் குடுத்துரு. எலக்ட்ரானிக் குவாண்டம் இருந்து அங்கேயும் குடுத்துரு. இருக்கும்னு நினைக்கிறேன். குவாண்டம் பிசிக்ஸ் இருந்ததுன்னா குடுத்துரு. புரியுதா? ம். தாமதிக்காத. இப்ப தொடங்கிட்டு எழுதி வச்சுக்க. தினம் வந்து என்ன பண்ற? ஒரு வெள்ளைத்தாள் போட்டு ஒரு நோட் குறிப்புல இந்த ப்ராஜெக்ட் இப்ப எழுதிட்டே வா. புரியுதா? ம். தேதி போட்டுக்க, ஆம்பியர் போட்டுக்க, வோல்ட் போட்டுக்க. அது எரியறதும் போட்டுக்க. பிரகாசமா இருக்குது, லைட் இருக்கு, டிம்மா இருக்குன்னு போட்டுக்க. வோல்ட் ஸ்டாண்டர்டா இருக்குது, ஆம்பியர் ஸ்டாண்டர்டா இருக்குதுன்னா அவ்வளவுதான். பேட்டரி சாகலாம். இந்த பீட்டா டிகே சாகாதுங்கிறதா நம்ம விஷயமே. அந்த பீட்டா டிகே சாகாத அளவுக்கு எதிர்காலத்துல நம்ம மின்கலத்தை வடிவமைக்கலாம். மின்கலத்தை வடிவமைக்கலாம். ஆமா. அதான் நம்ம வந்து ஒரு 20 கிலோல வடிவமைச்சோம்னா, ஒரு 1 மணி நேரத்துல 3000 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் மின்சாரம் குடுக்க முடியும். அதாவது 3ன்னா 3 கேவி. 3000 வாட்ஸ். ம். ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரத்த நம்ம குடுக்கலாம். இதுதான் இது இது இந்த மாரி ஹை வோல்டேஜ் வந்தா தான், இது வந்து அணு சிதைவுங்கிறது உறுதியாகும். புரியுதா? சிதைவுங்கிறது உறுதியாகும். ஆ எப்படி அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து அந்த அட்டாமிக்க வெடிச்சுட்டு பயங்கர 4000 டிகிரி, 5000 டிகிரி வெப்பம் வந்து உலகத்தையே உருக்குச்சோ, அந்த மாரி ம். இதுல நெனைச்சு பார்க்க முடியாத எனர்ஜி வரணும். என்னது? நெனச்சு பார்க்க முடியாத எனர்ஜி. கணக்கு போடவே முடியக்கூடாது. என்னடா இப்ப ஒண்ணுமே இல்ல. அதான் அந்த 2004ல அந்த கிராஃபீன் கண்டுபிடிக்கும் பொழுது வெறுமனே செல்லோடோப்பும் கொஞ்சோண்டு கரித்தூள் தான். அந்த கிராஃபைட் தூள் தான். அத வச்சு ஒட்டி விட்டு பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா சிங்கிள் டைமண்ட் வந்துச்சு. இதான் கிராஃபைன் கண்டுபிடிச்சாங்க. நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. அவங்க ரூ. 10 செலவு தான். நாம அதே கிராஃபைட்டும் செல்லோடேப் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ம். பேசுறேன். மறுபடியும் எனக்கு ஒரு நிமிஷம் பேசி போடு. சரியா? நன்றி. வச்சுட்டா? சரிங்க. நான் போடுறேன். நன்றி. வணக்கம்.